மாதத்துக்கு முன்னே தேதி கொடுத்துட்டார். அது மாதிரி அவங்களும் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தேதி கொடுத்து திருக்குறள் பேசணும்பா 10 நாள் தொடர் சொற்பொழிவுன்னாங்க. சரின்னு நானும் 3 மாசமா கடந்து திருக்குறளை நல்லா படிச்சுட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 பேர் உட்காந்து பைத்தியார்னு கணக்கா கேட்கான். நான் விழாவுக்கு ஏற்பாடு பண்ண கந்த அண்ணன்ட்ட சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் கூட்டத்தை கூட்டப்படாதா அப்படின்னு. அதெல்லாம் கூட்டத்தெல்லாம் கூட்ட முடியாது, வேணா உங்க ஊர்ல இருந்து நீங்க வரும்போது வேன்ல 10 பேரை கூட்டுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுப்போங்க. இவர் எனக்கு சம்பளம் கொடுவோம், அதை பார்ப்போம், அதனால நீங்க சம்பளம் கொடுக்காண்டாம், நாளைக்கு இந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அவர் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். நாளைக்கு திருக்குறள் சொற்பொழிவு முடிந்தவுடன் சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். யா அம்மா, மறுநாளுக்கா நான் சொற்பொழிவு பேசுறதுக்கு போறேன், கூட்டம் அந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு வரிசையில நிக்காங்க. நான் கார்ல போய் இறங்குறேன். ஒருத்தன் சொல்லுதான், இங்க பாருடா சக்கரை பொங்கல் வாங்குறதுக்கு கார்ல வந்து இறங்குதாங்க அப்படிங்க. நான் சொன்னேன், ஏன் நான் சொற்பொழிவு பேச வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு ஏற்கனவே 4 பேர் உள்ள போயிட்டான், ஒழுங்கா வரிசையில் போய் நின்று அப்படிங்க. அப்புறம் நான் வரிசையில் போய் நின்னேன். விழாவுக்கு ஏற்பாடு பண்ண கந்தண்ணை வந்து, என்ன சார் நீங்க வரிசையில் நிற்க வாங்க அப்படின்னு கூட்டு போனார். போய் திருக்குறள் பேசுங்கன்னார். நான் பேசினேன், திருக்குறள் படியுங்கள், திருக்குறள் படியுங்கள், திருக்குறள் படித்தால் காணாததையெல்லாம் கண்டெடுக்கலாம் அப்படின்னு. ஒரு கிழவி எந்திரிச்சு, காக்கா எப்பா எங்க வீட்டுல ஒரு செம்ப காங்கலப்பா, கண்டுபிடிச்சிடலாமாப்பா, திருக்குறளை படிச்சா கண்டுபிடிச்சிடலாமாப்பா. அவ செம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இது பரவாயில்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரியவர் எந்திரிச்சு, தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. ஐயா நான் இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு. இல்ல இந்த திருக்குறளை எழுதி எத்தனை வருஷம்பா இருக்கும் அப்படின்னாரு. ஐயா திருக்குறள் எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு. ஏ அப்பா 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டா அப்படின்னாரு. ஆமா ஐயான்னு. 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்ட, ஒரு திருக்குறளாவது கெட்டு போயிருக்காப்பா அப்படின்னாரு. திருக்குறள் எப்படி தாத்தா கெட்டு போவோம் அப்படின்னு. திருக்குறள் கெட்டு போவாதுப்பா, இந்த சக்கரை பொங்கல் கெட்டு போயிடும், மத்தியானமே வச்சது, அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா சுழுவா பேச முடிச்சுட்டு கிளம்பு, நாங்க சக்கரை பொங்கல் திங்க தான் வந்திருக்கோம் அப்படிங்க. ஆனா அப்படிலாம் இல்லைங்க, நல்ல அருமையான மக்கள். இது சக்கரை பொங்கல் திங்கிறதுக்கு வந்த கூட்டம் அல்ல, இது தெருக்கூட்டம் அல்ல, திருக்கூட்டம். அற்புதமான பசும்பொன் தேவர் திருமகனார் வழியில வந்த அன்பு பெருமக்களும் அவர்களோடு இணைந்து ஒரு 5-6 சமுதாயத்து பெருமக்களும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கோலாகலமான ஒரு குதூகலமான திருவிழா. ஆலயம் என்றாலே ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம். அந்த அற்புதமான இடத்துல இத்தனை ஆன்மாக்கள் லயித்து மகிழ்ந்து சந்தோஷமா கைதட்டி ரசிச்சு ஆரவாரம் பண்றதுக்கு தாங்க பட்டிமன்றம். உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்றேன், நல்லா கைதட்டுங்க பாப்போம், எல்லாரும் உற்சாகமா கைதட்டுங்க. இப்படி தட்டணும். இப்படி யாரெல்லாம் கை தட்டினீங்களோ அவங்களுக்கு பிரஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது. கை தட்டுவது ஒரு நல்ல உடற்பயிற்சி. 7 கிலோமீட்டர் தூரம் நடந்ததுக்குள்ள பலன் இதுல கிடைக்குது, அதுக்கு தான் சொல்லுதேன். அது மட்டுமல்ல, நல்லா கை தட்டினா ஆம்பளைகளுக்கு வழுக்க மண்டையில முடி முளைக்கும், பொம்பளைகளுக்கு 4 அடி கூந்தல் 6 அடி நீளத்துக்கு வளர்ந்துரும். அங்க ஒரு அக்கா இழுத்து பார்க்க உடனே வளராது. இந்த பட்டிமன்றம் முடியுத வரை நீங்க கை தட்டுங்க, கட்டாயம் வளரும். நாளை காலையில கண்ணாடி முன்ன நின்று பார்த்து நீங்க உறுதி செய்து கொள்ளலாம் என்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே கேட்கக்கூடிய நீங்க நல்லா கேட்டா பேசக்கூடிய பெருமக்கள் அழகா பேசுவாங்க. அழகான தலைப்பு இன்னைக்கு, திருமண வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா? பூந்தோட்டமா இருக்கு நிறைய வீட்டுல, நான் இல்லைன்னு சொல்லல. நல்ல மனைவி கிடைக்கணும், பக்தாவுக்கு ஏற்ற பதி விரதை உண்டு, ஆனால் எக்காலமும் கூடி இனிமையாக வாழலாம். நான் சொல்லல, பட்டினத்தார் சாமி சொன்னது. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலமும் கூடி இனிமையாக வாழலாம். அன்றேல் சற்றேனும் தாறு மாறாக நடப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு. ஒருத்தனுக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னா, என் பொண்டாட்டி சரியில்லை, குணங்கட்டவா விளங்காதவா அப்படின்னு யார்ட்டையும் போய் சொல்லப்படாது. சொல்லாம கொள்ளாம இந்த பிறவில நமக்கு கிடைச்சது விழதாம்னு சொல்லிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு வேட்டி துண்டெல்லாம் அவுத்து தூர போட்டுட்டு ஒரு கோவணத்தை கட்டிட்டு ருத்ராட்ச மாலையை வாங்கி கழுத்துல போட்டு நெத்து நிறைய திருநாரை பூசிட்டு காசி ராமேஸ்வரம்னு கிளம்பிடணுமே தவிர பொண்டாட்டியை பத்தி யார்ட்டையும் குறை சொல்லப்படாது. இது நான் சொல்லல, பட்டினத்தார் சுவாமி சொன்னாரு. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலமும் கூடி இனிமையாக வாழலாம். அன்றேல் சற்றேனும் தாறு மாறாக நடப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னார். ஆக திருமண வாழ்க்கை இங்கெல்லாம் பாருங்க. இப்ப எங்க அண்ணன், அருமையான எங்க அண்ணன் கணேசன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அவங்க துணைவியார் வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி சிரித்த முகம் காட்டி
சேர்ந்தோருக்கு வழிகாட்டி குளிர்ந்த முகத்தோடு இனிய வரவேற்பு அளித்து எங்களை உட்கார வச்சு காஃபி கொடுத்து பிஸ்கட் கொடுத்து சிப்ஸ் கொடுத்து இங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, இங்க பாத்ரூம் போங்க, கால் கை கழுவுனா இந்த சோப்பு இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு இந்த கிரீம் இருக்கு, அப்படி உபசரிக்கிறாங்களே. அது மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் வாழ்க்கை என்பது நிச்சயமா பூந்தோட்டமா இருக்கும். அதான் சொன்னா, குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மங்கள செல்வி அங்கையர் கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே வருக, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஆக நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் அப்படின்னு அமைந்தால் அந்த வாழ்க்கை பூந்தோட்டம், இல்லைன்னா போராட்டம். இப்போ பூந்தோட்டமா போராட்டமா அப்படிங்கிற தலைப்புல நம்ம பட்டிமன்றம், நமக்கு அழகான தலைப்பு. ஒரு காலத்துலலாம் சினிமாவுக்கு தலைப்பு தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனைய, தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு தலைவணங்கு, அப்படி பேரை கேட்டாலே நல்லா இருக்கும். இன்னைக்கெல்லாம் சினிமாவுக்கு பேர் வச்சிருக்கான் குவாட்ரு, கட்டிங்கு, மிளகா, கடலை முட்டாயி, சிறுத்தை, புலி, எலி, உனக்கு 16 எனக்கு 32. ஒரு சினிமாவுக்கு பேர் வச்சிருக்கான். இவன் வேற மாதிரி, என் அப்பா மாதிரி அவன் இருக்க மாட்டானா, இவன் வேற மாதிரி. ஒரு சினிமாவுக்கு பேர் கண்ணா லட்டுதுன்னு ஆசையா, எங்க பெரியப்பாவை கூப்பிட்டுதான் நான் வரலப்பா எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், எவன் கிழிச்சிட்டு போனான் இதுவரை கண்டுபிடிக்கல. பிரியாணின்னு ஒரு சினிமாவுக்கு பேரு, முதல் ஷோவுக்கு நல்லா இருந்தது, 3வது ஷோவுக்கு ஊசி போச்சு. இப்படியெல்லாம் இருக்குதே. இப்போ ஒரு அழகான பாட்டு, கந்தன் காலடியை வணங்கினாலுங்கிற பாடலை தருவதற்கு பேராசிரியர் செல்வகுமார் வாங்க. கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினான். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேலன், சிவசக்திதான வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதான வேலன், சிவசக்திதான வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன், மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன்தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம்
அவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் 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 காலடியை வணங்குங்கள். அன்பு பெரியவர்களே, நல்ல ஒரு அருமையான தலைப்பில் திருமண வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா அப்படிங்கிற தலைப்பில் அழகான பட்டிமன்றம். செல்வகுமார் அந்த போராட்டமேங்கிற அணிக்கு தலைமையேற்று பேசினார். நகைச்சுவைனா செல்வகுமார் எந்த ஊருக்கு போனாலும் நான் செல்வகுமார் இல்லாமல் போகிறதில்ல. யாராவது எனக்கு ஒரு தேதி, ஐயா இந்த தேதியில் எங்கள் ஊரில் பட்டிமன்றம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே செல்வகுமார்கிட்ட கேட்டு அவருக்கு தேதி இருந்தால் தான் நான் ஒத்துக்கிடுவேன். ஏன்னா அவர் எனக்கு வலது கை இடது கை எல்லாம் அவர் தான், நம்பிக்கை தும்பிக்கை எல்லாமே அவர் தான். அவ்வளவு அருமையாக கொடுத்த வாக்கை காப்பாற்றி கரெக்டாக வந்து பட்டிமன்றம் பண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் நேர்மையான ஒரே பேச்சாளர், நான் கண்டெடுத்த ஆழக்கடலில் தேடிய முத்து எங்கள் அருமை ஐயா திருவாளர் செல்வகுமார் அவர்கள். அவ்வளவு நல்ல மனிதர். பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, என் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றாரு, உங்க கையை தாமரை கை, உங்க கை சங்கு கை, தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கை ஒரு பயலுக்கும் இருக்காது அப்படிங்காரு. உண்மையிலே ஒருத்தன் கை மாதிரி இன்னொருத்தனுக்கு இருக்காது, ஆனால் அதை அவர் அப்படி சொல்லுவார். உங்களுக்கு புதம் உச்சம், வியாழம் உச்சம், சுக்கரம் உச்சம் அப்படிங்கார். ஒன்றும் மிச்சம் இல்லையப்பா அப்படிங்க, எல்லாம் மிச்சம் வரும். இப்போ நீங்கள் எல்லாம் சிவந்திபுரம் கஸ்பாவிலே இப்போ 2 தடவை பட்டிமன்றம் பேசுதே இல்லை, எல்லாம் மிச்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுவார். கைரேகை பார்ப்பாரு, ஜாதகம் பார்ப்பாரு, எல்லாம் பார்ப்பார். இவர் கைரேகை பார்க்குற அழகு, ஜாதகம் பார்க்குற அழகெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டம்மா ஒரு நாள் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கைரேகை பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்களே, குரு பயிற்சினா என்ன, சனி பயிற்சினா என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. உடனே இவர் சொன்னார், ஒண்ணுமில்லடி, என் கூட சண்டை போட்டுட்டு உங்க ஐயா வீட்டுக்கு போயிட்டேன்னா அது சனி பயிற்சி, வரும்போது கல்யாணம் முடியாம இருக்கல உன் கடைசி தங்கச்சி அவளை கூட்டிட்டு வந்தனா குரு பயிற்சின்னார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இடப்பயிற்சி அடைவதே இல்லை. அவ்வளவு அழகா பேசக்கூடியவர், நகைச்சுவை. அதே மாதிரி அருமை சகோதரி ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்காங்க பாருங்க, எப்படி அப்படி வெள்ளி தட்டில் உருட்டி வைக்கப்பட்ட வெண்ணெய் உருண்டை மாதிரி. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், MCA படிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர்ல இருந்தாலும் தமிழ் மேல அவங்களுக்கு ஒரு ஆறாத காதல். தமிழ் மேடைகளிலே நான் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எப்பவும் இந்த லேப்டாப்பையும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையும் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, வாழ்க்கையை ரசிக்கணும்னா இது மாதிரி மேடைகளில் தமிழ் முழக்கம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு விருப்பப்பட்டு வந்தவங்க நம்முடைய சுபாஷினி அவர்கள். அவருடைய அருமை குழந்தை அந்த அழகா உட்கார்ந்துருக்கா, பேர் ரெனி. நல்ல பிள்ளைகள் 2 பேரும், தாய் மகளும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க அவங்க. ஆனாலும் இப்படி மேடைகளில் பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காங்க, அழகா பேசுவாங்க. இப்ப புதுசா ராஜபாளையத்தில் 2000 சதுரடியில பெரிய வீடு கட்டி புதுமனை புகுவிழா வச்சாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. அந்நேரம் நான் பள்ளிக்கூடம் கிளம்புறேன், சுபாஷினி நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறேன். காலில் செருப்பு போட மறந்துட்டேன். என் வீட்டுக்காரி செருப்பு தூக்கிட்டு வந்தான், தேருங்க செருப்பு போடாம போறீங்களே அப்படின்னு. இதை பார்த்துட்டு போய் இந்த அம்மா ராஜபாளையம் முழுக்க சொல்லியிருக்கு, பூதத்தண்ண வீட்டுல அவன் பொண்டாட்டி கையில செருப்பு தூக்கினாதான் அவன் வேலைக்கே போறான்னு இருக்காங்க. அப்படி சாதாரண நிகழ்வை அப்படி பெருசுபடுத்தி பேசக்கூடியவங்க சுபாஷினி. அது மாதிரி இந்த பக்கம் பாருங்க, சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன் ஒரு நிகழ்ச்சி, நீங்க இவங்களை பார்த்துருப்பீங்க டிவியில. ராத்திரி 10:30 மணிக்கு மேல வருவாங்க. அப்படி வந்து எல்லாரையும் தூங்க விடாம பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு அப்படி பண்ணக்கூடிய அருமையான பேச்சாளர் எங்கள் அருமை அக்கா நம்முடைய திருக்கல்யாணி அவர்கள். அவர்கள் ஒரு பள்ளியில ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடியவங்க, MA MD MPhil படித்தவங்க, நல்ல தமிழ் புலமை படைத்தவர்கள். இன்னைக்கெல்லாம் திருக்கல்யாணி அக்கா அவங்க என் வயசுல ரொம்ப மூத்தவங்க. அவங்களுடைய பட்டிமன்ற அனுபவம் சரி, என் வயசும் சரி. முறைப்படி பார்த்தா அவங்க தான் நடுவராக இருக்கணும் இன்னைக்கு. ஆனால் எனக்கு இப்போ சனி உச்சம், அதனால நான் நடுவில் உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கா நல்லா பேசக்கூடியவங்க, அழகான தபேலா கலைஞர் எங்கள் அருமை அண்ணன். தூத்துக்குடி மாநகரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தண்டவாணி ஐயா அவர்கள். SSS ஒலிபெருக்கி நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், அதை இயக்கி கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், டாப் டிவி நிறுவனத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள், எல்லாரும் குழுமி காவல்துறை அதிகாரிகள், எல்லாருக்கும் நன்றி சொல்லி இப்போது திருமண வாழ்க்கை என்பது போராட்டமே என்று தொடங்குவதற்கு எங்கள் அருமை சகோதரர் நகைச்சுவை செல்வர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. ஆனை முகனே ஆதி முதலானவனே
பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மோனை பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே இந்த பிள்ளையாரே பிள்ளையாரே இந்த பிள்ளையாரே பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாரே இந்த பிள்ளையாரே வள்ளியம்மை வேஷத்திலே வனவேடன் வேஷத்திலே வள்ளியம்மை வேஷத்திலே வனவேடன் வேஷத்திலே பாட்டம் கொண்ட வேலனுக்கு உதவி செஞ்சாரு யானை உருவில் வந்தாரு இந்த வாட்டம் கொண்ட மாப்பிள்ளைக்கு என்னடி செய்வாரு பெண்ணுக்கு என்னடி செய்வாரு பெண்ணுக்கு என்னடி செய்வாரு பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தனுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையில பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடிங்கப்பா கணேசா மயக்க வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா தனக்கொருத்தி இல்லைன்னு தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கொருத்தி வேணும்னு கேட்க வந்தாரோ ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழனையை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதை எல்லாம் இந்த இறைவன் எனக்கு தந்தரல வேண்டி நீதிபதி அவர்களே அழைத்தால் சந்தன மலகு அணிந்தால் அகிலகு குதித்தால் பாலழகு வெடித்தால் பஞ்சழகு பேசுகின்ற பொழுது பேச்சாளர்கள் அழகு அப்பேற்பட்ட பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை தென்றல் சன் டிவி அரட்டை அரங்க புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் ராம பூதாத்தான் நீவிரில்லாயா அழகோ அழகு செல்வகுமார் நீங்க தான் அழகா தானே இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அழகுதான் ஆமா நீதிபதி அவர்களே கழுத்துன்னு இருந்தா நகை இருக்கணும் கண்ணுன்னு இருந்தா எமை இருக்கணும் கடலுன்னு இருந்தா அலை இருக்கணும் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு பட்டிமன்றம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பெருமைக்குரிய ராமபூதத்தான் நீங்க இருக்கணும்னு செல்வகுமாரும் இருக்கணும் அப்பதான் சிறப்பு அப்பதான் அது பட்டிமன்றம் இன்னைக்கு தேதி எத்தனை இன்னைக்கு தேதி செப்டம்பர் 12 இன்னைக்கு எனக்கு வேற ஒரு இடத்துல நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்க கூப்பிட்டோன்னே ஓடி வந்துட்டேன் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டிலே எனக்கு பிடித்த நடுவர் ராமபுதாத்தான் மட்டும்தான் அவருக்கா அவர் கை தட்டுங்க அவருக்கா அவர் கை தட்டுங்க ஏன் தெரியுமா சில நடுவர்கள் அடித்து விட்டு பேசுவார்கள் சில நடுவர்கள் சரக்கு அடித்து விட்டு பேசுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே தலைப்புக்கு ஏற்றவாறு படித்து விட்டு பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்க ராமபுதாத்தான் தான் எப்படி உட்கார்ந்துருக்காரு அந்த நெத்தில அந்த பட்டைய காலுமே பூசுனே அது கொஞ்சம் இந்த வேர்வையில எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு பாருமா நீதிபதிகளே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இன்றைய சூழ்நிலையிலே திருமண வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? நல்ல தலைப்பு கொடுத்திருக்கேன். நான் போராட்டமே பேச வந்திருக்கேன். எப்படி மக்கள் ரசிக்கிறாங்க பாருங்க. இவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? மணப்பாறைனா முறுக்கு, மதுரைனா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, திருப்பாச்சினா அருவா, திருநெல்வேலினா அல்வா, தூத்துக்குடினா உப்பு. நம்ம சிவந்திபுரம் கஸ்பா ரசிகர்களாலே நட்பு 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 நட்புங்கிற அளவுல உட்கார்ந்துருக்காங்க. ரசிக்கிறவங்க மத்தியில எப்படி உபசரிப்பு பாத்தீங்களா? நம்ம கணேசனை வீட்டுக்கு போனோம்னா அப்படி ஒரு உபசரிப்பியா. போனோடனே காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க. மகிழ்ச்சி, மன நிறைவு, மகிழ்ச்சி. அது நமக்கு பூந்தோட்டமா தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல காப்பி பிஸ்கட் அந்த சிப்ஸ் கிடைச்சனால நமக்கு சந்தோஷம், பூந்தோட்டம். நேத்து ஒரு ஊர்ல நிகழ்ச்சிக்காக வெளியே சொன்னா கேவலம். நம்ம வள்ளியூர் பக்கம் கோவங்குளம் சொல்லி ஒரு ஊரு. அந்த ஊருக்காரங்க ஒருத்தனும் வழங்க மாட்டான் பாத்துக்கோங்க. போய் சாப்பிடுறதுக்காக நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. நானும்
போய் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். தலவாழ இலை போட்டு அழகா சாப்பாடு பரிமாறினாங்க. உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சேன். ஆனா சாப்பாடு ஒரு இட்லியை உடைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு பாத்துக்கோங்க. சரி எப்படியும் வயிறு பசிக்கு நம்ம உடைச்சு தின்னுதான் அவனு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எடுக்க போனா அந்த அம்மா ஓட்டமா உடைச்சு, தம்பி இலையை எடுக்காதீங்கன்னுச்சு. இல்லம்மா நான் சாப்பிட்ட இலையை நான் எடுக்கிறதாம எனக்கு பண்பாடு அப்படின்னு. இல்ல தம்பி நீங்க இலையை எடுக்க வேண்டாம் வச்சிருங்க அப்படின்னுச்சு. இல்லம்மா நான் இலையை எடுப்போம்னு எடுக்க போனா அந்த அம்மா சொல்லிச்சு, இலை நீ இலையை வைக்கியா இல்லையானுச்சு. ஆகா இது பெரிய போராட்டமா இருக்கும் போலுக்க வாழ்க்கையே. இந்த அம்மா இலையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, சரிம்மா நான் இனிமே இலையை எடுக்க மாட்டேன், நான் சூடு சுரணம் உள்ளவன் கோபக்காரன், இனிமே நான் அந்த இலையை எடுத்தோம்னா நான் தூக்குப்படுதான் சாவன்னு சொல்லிட்டு இனிமே இலையை எடுக்க மாட்டேன், இந்த இலையை வச்சிருந்தேன். ஆனா ஏமா இந்த இலையை எடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, வேற ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த இலையை கழுவிதான் உனக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஆளுக்கு போடணும்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏமா இந்த நான் சாப்பிட்ட இலையை எனக்கு பின்னால வர ஆளுக்கு கழுவி போட்டா அவங்க மனசு சங்கடப்படாதான்னு, ஏன் இப்ப நீ 3வது ஆளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன சங்கடமாவா இருக்குன்னு கேட்க. மனுஷன் சாப்பாட்டிலே போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்க. என்ன பிரச்சனையா நாட்டுல என்ன பிரச்சனை நடக்கு? முதல்ல மாட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் நோட்டு பிரச்சனை, அப்புறம் நீட்டு பிரச்சனை. எப்ப தீரியா இந்த நாட்டு பிரச்சனை? போராடிக்கிட்டு இருக்கானயா டெல்லியில போய் விவசாய பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்கான, தண்ணிக்கு போராடினானையா, ஒருத்தன் கேட்கலையா. தொண்டை குழிக்கு தண்ணி கேட்டோம் தப்பு இருக்கா, கண்டவங்கிட்ட மிதி வாங்குறமே தமிழா துப்பு இருக்கா, தொண்டை குழிக்கு தண்ணி கேட்டோம் தப்பு இருக்கா. நீங்க அடிக்கணும் அது சத்தமே கேட்கல, ஏன் எனர்ஜி ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? தொண்டை குழிக்கு தண்ணி கேட்டோம் தப்பு இருக்கா, கண்டவங்கிட்ட மிதி வாங்குறமே தமிழா துப்பு இருக்கா. எத்தனை மறியல் எத்தனை மரணம், எத்தனை மறியல் எத்தனை மரணம், எத்தனை மறியல் எத்தனை மரண நிதி. இந்த வாழ்க்கைய பூந்தோட்டம்னு சொல்லி பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்களை நினைச்சதான் எனக்கு வயத்தறிச்சலா இருக்கு நிதி. சந்தோஷம் மனித வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலயும் போராட்டமா தான் இருக்கு. யாராவது பூந்தோட்டமா இருக்குன்னு மனசை தொட்டு சொல்லட்டும், யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு போராட்டமா இருக்குன்னு சொல்லி மேடமடையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் மாதிரி எங்க அக்கா மாதிரிலாம் உள்ள வச்சு நெஞ்சுக்குள்ள வச்சு வெந்து நீராவிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை இன்றைக்கு மட்டுமில்ல, என்றைக்குமே வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கு. போன வாரம் நமக்கு நிகழ்ச்சி சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அம்மா நேர வீட்டுக்கு போனா ஒரு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். உடனே என் மகா 2 பிள்ளையும் ஓட்டமா உடனே எனக்கு 2 பொட்ட பிள்ளைக்கா ஓட்டமா ஓடியாந்தா, எப்பா வாங்கப்பா நல்லா இருக்கலாம் சாப்பிட்டீங்களா. ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்து தொடர்ச்சியா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன். அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சி இருக்கு, ரெஸ்டே கிடையாது. என்ன நினைச்சாலும் ஏது நினைச்சாலும் என் வீட்டுக்காரி வீட்டுக்குள்ள போய் ஒரு 2 தோசை சுட்டு கொண்டாந்து போட்டான். அந்த 2 தோசையும் 9ஆ பிஞ்சு இருந்துச்சு. ஏன்டி தோசை இப்படி பிஞ்சு இருக்குன்னு பிச்சு தானே பேரு சும்மா தின்னுமுட்டான். இது எதுக்கு வம்பிட்டு ஏன்டி இப்படி தோசை பிஞ்சு வருது, என்ன வரும்னா கல்லு பழவல அப்படிங்க. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு, இன்னும் கல்லு பழவலங்க. எதுக்கு கல்லு பழவன்னு சொல்ல இன்னும் எனக்கு தெரியல. சரி சத்தம் காட்டாம சாப்பிட்டேன். என் பிள்ளைய 2 போய் கட்டில போய் படுத்துருச்சு. என் வீட்டுக்காரையும் போய் படுத்துட்டான். நானும் சாப்பிட்டு நம்மளும் தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்கு போறோம் ரெஸ்ட் எடுப்போம்ட்டு நானும் போய் படுத்துட்டேன். அந்த பக்கம் என் வீட்டுக்காரி படுத்து கிடக்க, இந்த பக்கம் நான் படுத்து கிடக்க, ஊட என் 2 பொட்ட பிள்ளையும் படுத்து கிடந்துச்சு. என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ புருஷன் மேடமடையா வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு பேசுறாரு. இன்னைக்காவது அவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ட்டு நைட்டு 12 மணிக்கு லேசா அவளுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. என்ன நினைச்சாலும் லேசா ஒரு சிக்னல் கொடுத்தா, ராரா சரசுக்கு ராரா அப்படின்னா. அப்ப அவன் முடிச்சுக்கலாம் சிக்னல் கொடுத்தா, அப்ப நம்மளும் முடிச்சுக்கணும் சிக்னல் கொடுக்கும்ட்டு நான் என்னஞ்சேன், தோம் 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 தோம்னு என் 2 பொட்ட பிள்ளை எஞ்சிச்சு. லக 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 லகனுச்சு. அவ்வளவுதான், மூடிட்டு படுத்தாச்சு, சோலி முடிஞ்சது. வேற என்ன இதுல இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு என் தங்கச்சி சொல்லால, எங்க அக்காவும் சொல்லதுக்கு வந்திருக்காள. எங்க உப்பு கேட்க முடியலக்கா, வெளியே சொன்னா கேவலம். அன்னைக்கு இலைய விரிச்சு சோத்து அள்ளி வச்சிருக்கா, வாயில தான் வச்சிருக்கேன், சோத்துல உப்பு இல்ல. ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராத ஐயா? வரும்ல. சத்தியமா சொன்னா அடிக்க கூட செய்யலக்கா. எட்டி சோத்துல உப்புல சொல்லி இப்படி கையத்தான் தூக்குன விறுவிறுன்னு வெளியே போயிட்டான். என் மூத்த மகிட்ட கேட்டேன், ஏமா உங்க அம்மா எங்க போயிருக்கான்னு. எப்ப நீங்க சோத்துல உப்புல சொல்ல உங்களுக்கு உப்பு வாங்க போயிருக்கான்னா. நானும் உப்பு தான் வாங்க போயிருக்கா நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு 2 பொம்பளை போலீஸை கூட்டு வந்தானக்கா. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்ததே சென்று லத்திக்க மட்டும் 2 குடுப்பு பாத்துக்கோங்க. இந்த வீட்டுல உப்பு கட்ட துப்பு கட்ட
நாய் நீதானு சொல்லி இப்ப உப்பே கேட்க கூடாது எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. பூரா உப்பு கூட கேட்க முடியல, ஒப்புக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கமே. இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டமா போராட்டமான்னு பாத்துக்கோங்க. என்ன பாடு வரும்போது இப்படி வந்தாக்கா, ஏ சண்டாளி வரும்போது இப்படி வந்தானே அவர் போராட்டத்தை சொல்றாருன்னு. என் வீட்லயும் உப்பு கிடைக்கலன்னு சொல்லி அவர் மனசை தொட்டு சொல்றாரு பாருங்க. உன் வீட்டுல மட்டுமா உப்பு கிடைக்கல, என் வீட்லயும் உப்பு கிடைக்கல அப்படிங்காரு. பட்டாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. வரும்போது இப்படி வந்தா, இப்ப நல்ல வடக்கதற்கு வீங்கி போய் இருக்கா பாத்துக்கோங்க. எந்த வேலையும் பாக்குறது கிடையாது. முதல்ல குனிஞ்சு நிமிர்ந்து அழகா எங்க அம்மா எல்லாம் ஒரு காலத்துல அப்படி கோலம் போட்டா. எங்க அம்மாவோட வாழ்க்கை வந்து எங்க அப்பாவுக்கு போராட்டமா தான் இருந்திருக்கு. ஆனா குனிஞ்சு நிமிர்ந்து அப்படி கோலம் போடுவான். அரிசியில கோலம் போடுவான், அரிசி மாவுல கோலம் போடுவான். இப்ப அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏட்டி முத்தத்தை தொழிங்க மோட்டரை போட்டு ஓசை பிடிச்சிட்டு நிக்கானு. அது எழுத்த வீட்டுக்காரன் வாசல் பிடிச்சி ஒரு தண்ணி கூட உருப்படியா வீட்டை முத்தம் தொழிக்க மாட்டேங்க. இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டமா போராட்டமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன பேச்சுன பேசாத பேச்சு அப்படி பேசுதான். இன்னாருக்குத்தான் நான் வருமான சான்றிதழ் வாங்கணும், இன்னாருக்குத்தான் நான் மகன் சொல்லி வாரிசு சான்றிதழ் வாங்கிறதுக்கே 2000 ரூபாய் தேவைப்படுதுன்னு. 2000 ரூபாய் இவ்வளவுக்கு எங்க சித்தப்பா தான் சொந்த விஓ வாத்துங்க எங்க ஊர்ல இருக்காரு. எப்ப எனக்கு ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கித்தாங்கன்னு 2000 ரூபாய் கூட எனக்கு 1000 ரூபாய் தாசில்தாருக்கு 1000 ரூபான்ட்டாரு. ஆஹா, இப்படி இந்த வாழ்க்கை நான் பூந்தோட்டம்னு எப்படி நான் மனசு தொட்டு சொல்ல முடியும்? எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும் பைசா கேக்குறாங்க. பைசா இல்லனா அந்த வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது. இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோனே எனக்கு ஒரு தொகை கொடுப்பேல, கட்டாயம் கொடுப்பேன். இத வாங்கி கொண்டு நேரா என் வீட்டுக்காரத்தை கொடுத்து வச்சுக்கோங்க. அவ சந்தோஷமா வாங்கி பீரோல வச்சிருவான். காலையில எஞ்சி எங்க அண்ணன் நம்ம தண்டாயுதவாணி அண்ணன் போன் பண்ணி தம்பி செல்வகுமார்கான்னு கேட்டா அவ பெருமையா சொல்லுவான். அவங்க நம்ம வீக்கபுரம் பக்கம் சிவந்திபுரம் கஸ்பாவுக்கு பட்டிமன்றத்துக்கு போனாங்க. 12 மணிக்கு தான் வந்தாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புனா ரொம்ப கோவப்படுவாங்கப்பா. என்ன பேசி நீங்க கொடுத்த பணக்க வரும் பேசி. இதே பொழப்புகள் இல்லாம நிகழ்ச்சி இல்லாம வீட்டுல குப்பர் அடிச்சு படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க. எங்க அக்கா நம்ம சுபாஷினி போன் பண்ணி அண்ணன் செல்வகுமார்கான்னு கேட்டா அவ பெருமையா சொல்லுவா. அவன் கட்டுல படுத்து கிடந்து தூங்குது. வந்து எழுப்புலாம் சரி இல்ல கட்டோட தூக்கி வச்சு சுடுகாட்டுல எரிச்சாலும் சரிப்பா. துட்டு கொடுத்ததான் புருஷனையே மதிக்கால. அப்ப இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டம்னு எப்படின்னே சொல்ல முடியும்? இதை சொல்லதுக்கு பூந்தோட்டம் சொல்லக்கூடிய ஆட்களை பாருங்க, உட்கார்ந்துருக்கு சைஸை பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. இவளுக்கெல்லாம் வாழ்க்கை எப்ப பூந்தோட்டம் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை பாத்துக்கோங்க. அவ புருஷன் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவளை போட்டு. வேற வழி இல்லாம தான் அவ மேடையில வந்து என் வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேசுறதுக்கு வந்திருக்கான். பூரா அடி வாங்குற கோச்சு தான் மேடையில உட்கார்ந்துருக்கேன் எங்க நடுவரை தவிர. மத்த எல்லாம் அடி வாங்கி தான் வாழ்க்கையே போராட்டமா இருக்க. அப்ப எப்படின்னா பூந்தோட்டமா இருக்க முடியும்? என்ன பாடுன வார்த்தைக்கு வார்த்தை பதில் வார்த்தை. பிள்ளைகளும் அப்படித்தான் பேசு. கூட பிறந்த அண்ணன் தம்பி 5000 ரூபாய் கேட்டு வந்தாம்னா இல்லன்னு சொன்னா அவன் அந்த ஏச்சி ஆசிட்டு கிடக்காம பாத்துக்கோங்க. இவங்க எல்லாம் என்ன மனுஷன், அவளை சம்பாத்தியம் பண்ணுதான். இவெல்லாம் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிராதா அப்படிங்க. என்ன பேசணுமோ வாய்க்கு வராத வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அண்ணன் தம்பிக்கு கூட ரூபா கொடுத்ததான் கூட பிறந்த அண்ணன் தம்பியை மதிக்காங்க. வேற எப்படி பூந்தோட்டம் பூந்தோட்டம் நம்ம எப்படின்னா மேடை மேடையா பேச முடியும்? போன வருஷம் ஒரு காலையில பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரி ஓட்டமா ஓடியாந்தா எத்தான ஒரு கனவு கண்டம்னா ஏட்டி நீ கனவு கண்டா குடும்பம் விளங்காதுன்னு. இல்லத்தான் நல்ல கனவு தான் கண்டா அப்ப சொல்லிட்டீன்னு. நம்ம ராமபுதாத்தான் கூட பட்டிமன்றம் போறீங்களா, அதுல போகக்கூடிய ஆம்பளை பூரா ஏலம் போறத மாதிரி கனவு கண்டம்னா சரி 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 ஏலம் போறத மாதிரி கனவு கண்டோம்னா ஏட்டி அப்ப நல்ல கனவா இருக்க. நம்ம நடுவு ராமபூதாத்தான என்ன விலைக்கு கேட்டாங்கன்னு அவரை 20 பொம்பளை சுத்தி நின்று 20 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. 20 லட்சத்துக்கு கேட்டிருக்காங்களா பழப்பியற? அப்ப நம்ம தபேலா தண்டாயுதபாணி ஒரே நேரத்துல 2 வச்சிருக்காரு. அவரை எவ்வளவு கேட்டாங்கன்னு அவரை 12 பொம்பளை சுத்தி நின்று 12 லட்சம் ரூபாய் கேட்டாங்கன்னா அப்ப இந்த ஆம்பளை எல்லாம் லட்சத்துக்கு கேட்டிருக்கும் போது நான் தாலி கட்டின புருஷன் என்ன கோடி கேட்டிருப்பான்ட்டு ஏட்டி என்ன எவ்வளவு கேட்டாங்கன்னு உம்ம கூறு 10 ரூபா கூறு 10 ரூபா கூறு 10 ரூபாங்களா? எப்ப கூறு போட்டு விற்க நினைக்கால. இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டமா போராட்டமான பேச வார்த்தைக்கு வார்த்தை என்ன பேசுறதுல அன்னைக்கு பாளையங்கிட்ட ஒரு கல்யாண வீடு என்கிட்ட இருக்கிறது ஒரு எக்ஸல் கெவி டூட்டி. அது என்ன வச்சு இழுக்கிறதுக்கே யோசிக்கும் பாத்துக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு அவசர அவசரமா கிளம்பி நிக்க இவளும் ஓட்டம்ல எத்தா நானும் வருமானி ஒன்ன வச்சுக்கிட்டு இந்த வண்டி இழுக்காது. இன்னொரு நாளைக்கு நம்ம பொறுமையா ஒரு ஆட்டோ பிடிச்சு போங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாமளா போன நீர் என்ன போறியருங்க. சரி வந்து தொலைன்னு சொல்லி பின்னால வச்சுட்டு எங்க ஊர் திருநெல்வேலி ஜங்ஷன் மேம்பாலத்துல ஏறதையா முன்வீல் தூக்கு எழுத்தாலும் இந்த குட்டியான ஆட்டோக்காரங்க அக்கா ஏல இவ்வளவு பெரிய லோடோட எங்க போறாங்க? குட்டியான ஏத்த கொடுத்த 2 வீலர் எல்லாம் தின்னு பெருத்து போயிருக்கால. இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டமா போராட்டமான பட்டாத பாடு. பிள்ளையே சரியா வளர்க்க மாட்டேங்க. எதை பார்த்தாலும் வாங்கன்னு ஆசைப்படக்கூடிய ஆடம்பரமான மனசு. இந்த 3 மனசு எந்த பெண்கிட்ட இருக்கோ அந்த குடும்பத்துல வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கு, பூந்தோட்டமா கிடையாது. ஒத்தையில போறீங்கள அத்த மகா புள்ளே
செத்திருந்து பேசுவமா இது சமய போறோம் எல்லே செத்திருந்து பேசுவமா இது சமய போறோம் எல்லே ஒத்தையில 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 போரிகளைய அத்த மகா புள்ளே செத்திருந்து பேசுவமா இது சமய போறோம் எல்லே செத்திருந்து பேசுவமா இது செவந்தி போறோம் எல்லே மந்தார பொழுதினிலே மாலை நல்ல வேளையிலே மந்தார பொழுதினிலே மாலை நல்ல வேளையிலே சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சமயபுர வாசலிலே சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சமயபுர வாசலிலே கோமளமே பூமகளே கொஞ்சம் தமிழ் மகளே கோமளமே பூமகளே கொஞ்சம் தமிழ் மகளே கோயிலுக்கு வர சொன்னனே கோயிலுக்கு வந்து நின்னையா கோயிலுக்கு வர சொன்னனே கோயிலுக்கு வந்து நின்னையா ஒத்தையில 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 போரிகளையா அத்த மகா புள்ளே செத்திருந்து பேசுவமா இது செவந்தி போறோம் எல்லே செத்திருந்து பேசுவமா இது செவந்தி போறோம் எல்லே என்ன பாடுன இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு சொல்லதுக்கு 2 பேர் வந்திருக்காங்களே என்ன வாழ்க்கையா ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை போராடித்தான் ஆக வேண்டியிருக்கு 1000 முறை போராடினால் 100 முறைதான் சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷ வாழ்க்கையை நம்ம பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு யாராவது எங்கேயாவது மேடையில சொல்ல முடியுமா என்ன பாடியா விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு எது எந்த நேரத்துல எப்ப ஏறுது என்ன நடக்குனே சொல்ல முடியலையா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் வாழ்க்கையை போராடித்தான் வென்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை எப்படி நம்ம பூந்தோட்டம் சொல்ல முடியும் உண்மையிலே இந்த ஊர்ல சொல்லணும்னா தமிழ்நாட்டிலே பட்டிமன்ற பேச்சாளர்ல கண்ணியமிக்க பேச்சாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த செல்வகுமார் ஒரு ஆள் தான். ஆமா, நீங்க மட்டும் தான் கண்ணியமிக்கவர். அப்ப நாங்கெல்லாம் நான் உங்களை நடுவரை சொல்லல, பேச்சாளரை தான் சொல்றேன். இப்படி இருக்கக்கூடிய புருஷனை கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. 2 பொட்டப்பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் என் வீட்டுக்காரி என்ன சந்தேகப்படுதான். சந்தேகப்பட்டா அந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமானு பாத்துக்கோங்க. போன வாரம் இல்ல அதுக்கு போன வருஷம் நடந்த சம்பவம். ஒரு பொம்பளை நம்ம அம்பாசத்துல இருந்து வந்திருக்கா. அந்த தெருவிலே படிச்ச பண்பாளான ஒருத்தன் தான். ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு ஐயா அந்த அட்ரஸை சொல்லுங்கன்னு. அந்த அக்கா முகத்தை கூட நான் பாக்கலனே. குனிஞ்சதுல நிமிராம ஏமா இது 4வது தெருவுல 3வது வீடுன்னு. என் வீட்டுக்காரி தோட்டத்துல ஜோ போட்டு இருந்தவ ஓட்டமோட இருந்து கன்னத்துல அடிச்சுட்டு அவட்ட என்ன உனக்கு பேச்சுங்கால. அவ எவனே தெரியாது. போன வருஷம் மே மாசம் என் மகா சொன்னா எப்ப எங்களுக்கு லீவு விட்டாச்சுல எங்க பெரியப்பா வீட்டுல விடுங்கன்னா இந்த வீக்கபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் எங்க அண்ணன் ஒரு பேர் விளங்காத பேர் இருக்கான். சரி பிள்ளை ஆசைப்பட்டு நானே என் 2 பிள்ளை என் பொண்டாட்டினேன் நேர வீக்கபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி நிக்கும். ஏன் கூட இந்த கடையத்துக்கார பிள்ளை மகாலட்சுமி ஒருத்தி 10 வருஷம் முன்னாடி எம்டிடி காலேஜ்ல படிச்சிருக்கா. எனக்கு தெரியாது. அவ என்ன பார்த்துட்டா அவ பக்கத்துல ஏன் நேரத்துல 2 ஆம்பளை பெண்ணிக்க அவ புருஷனும் பக்கத்துல நிக்கான். என்ன பார்த்துட்டு உடம்பு கையை கொடுத்துட்டு என்ன செல்வகுமார் நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இதான் உங்க 2 பிள்ளையா இதான் உங்க பொண்டாட்டியான்னு கேட்டா. அவ கையை கொடுத்துருக்க மாதிரி என் வீட்டுக்காரி என்ன முறைச்சு பார்த்தானே. அந்த நேரம் பார்த்து அவளுக்கு பஸ் வந்துருச்சு. போற போக்குல சொன்னா செல்வகுமார் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்று பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஃப்ரீயா இருந்தா என் வீட்டு பக்கம் வரை சுட்டி போயிட்டான். கேட்டுக்கு இருந்தவ கொந்தளிச்சா பாத்துக்கோங்க. அவ பஸ்ல தான் ஏறிப்பா. பஸ் வெளியே தான் பேருக்கு. என் வீட்டுக்காரி கேட்டா அது யாருன்னா அவ பேரு மகாலட்சுமி. 10 வருஷம் முன்னாடி என் கூட காலேஜ்ல படிச்சான்னு. அதான் மூத்த பையன் ஒம்ம மோச்சாடைக்கு இருக்காளக்கா. நான் காலேஜ்ல படிச்சதுக்கும் இப்ப சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப இப்படி சந்தேகப்பட்டானா இந்த மனைவியால இந்த குடும்பத்துல என் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமான பூ வாங்கிட்டு போனா எவ்வளவு அடிப்பாளாக்கா. பேதிலவா குறுக்குல போட்டு மிதிக்காக்கா. வெளியே சொன்னா கேவலம் இங்க சொல்லாம அவளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன். எப்படி வாங்கிட்டு போனேன் தெரியுமா? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சா மச்சா ஏ மல்லிகை வச்சா ஏ மச்சா மச்சா மல்லிகை வச்சா வச்சதுமே என்னமோ உண்டாச்சு. நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. அவளை சந்தோஷமா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன். ஏட்டி உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கோம்னு. அவ சமயக்கட்டில நின்று அங்கே எங்கேயாவது வைய முட்டான். நான் சுத்தி பார்த்தா அவ போட்டா அவள ஆணி நீளமா இருந்துச்சு. அங்க வச்ச பிடிச்சு அடிச்சு போட்டான். சரி மல்லிகைப்பூ தான் பிடிக்கல அடிக்க மறுவாரம் பிச்சு போயிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே என் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னா என்னென்ன செஞ்சிருக்கணும். புருஷன் சங்கடப்பட்டு நொந்து நூலாய் 4 பேர்ட்ட கேவலப்பட்டு 50 ரூபா கடன்பட்டு பூ வாங்கிட்டு வரமில்ல. ஓட்டமோட இருந்து தலையை கொடுத்து எத்தா நீங்க வாங்கிட்டு இருந்த பிச்சு பூவை முதல்ல தலையில வைங்க. அதுக்கு அப்புறம் போய் நான் சமயக்கட்டில வேலையை பார்க்கணும்னு சொன்னா என் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும்.
இருக்கும். ஆமா எட்டியும் உனக்கு பிடிச்ச பிச்சு பண்ணிருக்கான். அப்பவும் சமையக்கட்டு அங்கேயும் எங்கேயாவது வைய மாட்டான். நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், குனிஞ்சு பார்த்தேன், விட்டு வேலைக்காரி பெருக்கிட்டு இருந்தானே அவ தலையில வச்சு அப்பவும் பிடிச்சி அடிச்சு விட்டா. உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்காளா? நம்ம வீட்டுல வீட்டுக்காரி மட்டும்தான். ஒரு வேலைக்காரியை நீங்க வச்சிட கூடாது. எதுக்கு? வீட்டு வேலைக்கு. அதுதானே பார்த்தேன். ஆனா என் வீட்டுல இருக்க வேலைக்காரி மாதிரி ஒரு குசு முடிச்சோ எங்கேயே இருக்க மாட்டான். பெத்த பிள்ளை பொண்டாட்டியால தான் வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னா வேலைக்காரியை விட பெரிய போராட்டமா இருக்கு பாத்துக்கோங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எட்டி நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு, 2 பொட்ட பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் இப்படி நைட்டி உடுத்தி வேலை வைக்க, ஒரு சேலை உடுத்தி வேலை பார்க்கலாமான்னு. ஏக்கா ஒரு நைட்டியே 1 மாசத்துக்கு போடுதாக்கா. ஏன் சண்டாடி சோப்போடுறதே கிடையாது பாத்துக்கோங்க. அன்னைக்கு ஒரு எருவு மாடு மோந்து பார்த்து செத்து போச்சுன்னு. உனக்கு நைட்டியே சோப்படுறதுக்கே நேரம் இல்லையா? அப்ப என்ன என் வாழ்க்கை பூந்தோட்டம்னு நான் எப்படி மேட மேடையா சொல்லுவேன்? அப்ப சொன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டுச்சேலை வாங்கி தரோம்னா 10 பைசா வட்டிக்கு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பட்டுச்சேலையை உடுத்திட்டு தலை நிறைய பூ வச்சு சமயக்கட்டுல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் ஆம்பளை எல்லாம் என் வீட்டுக்காரியை கிள்ளன்னு போல எனக்கு ஒரு ஆசை வரும்ல. அப்ப என் வீட்டுக்காரியை கிள்ளன்னு போல எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அவன் அந்த நேரம் பார்த்து எண்ணெயில அப்பளம் பிடிச்சிருந்திருக்கா. நான் கவனிக்கல. விறுவிறுன்னு பக்கத்துல போனா அவளை போய் ஒரு கிள்ளுன்னா அவளுக்கு கோபம் தாங்க முடியல. எத்தனை தடவை சொல்லுங்க, இப்படி நான் சமயக்கட்டுல வேலை பார்க்கணும்னு அடிக்கடி கிள்ளாதீங்கன்னு சொன்னோம்லான்னா அதுக்கு பக்கத்துல பெரிய கிட்ட வேலைக்காரி விளக்கமாத்த எடுத்து கையில அடிச்சுக்கிட்டு சொல்லுதா. அப்படி சொல்லுங்கம்மா. நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சுங்கால. அப்ப ஏற்கனவே வேலைக்காரி இடுப்புல இப்படி கிள்ளி இருக்கு. என் பொண்டாட்டியும் சந்தோஷமா பேச விட மாட்டேங்க. ஒரு வேலைக்காரியால கூட என் வாழ்க்கை போராட்டமா இருக்க. நான் அப்ப எப்படி நீ மேடமடியா என் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னு சொல்ல முடியும்? மழையில நனையும் போது மாந்தோப்பில் நனையும் போது, மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுக்கும் போது, மெல்ல அணைக்கும் போது கண்ணம்மா ஓமே நீ நடுங்கலாமோ பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி அது நடுவர் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். கண்டாங்கி போடவ கட்டி கை நிறையா கொசுமம் வச்சு, கண்டாங்கி போடவ கட்டி கை நிறையா கொசுமம் வச்சு, இடுப்புல சொருகிறையே கண்ணம்மா அது கொசுவம் அல்ல என் மனசு பொன்னம்மா, என்னடி முனி அம்மாவும் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி அது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். எரிக்கிற ஓரத்தில ஏற்றோ ஏறக்கையில, எரிக்கிற ஓரத்தில ஏற்றோ ஏறக்கையில, இங்கிருந்து பார்க்கையிலே கண்ணம்மா நான் எங்கேயோ போற நடி பொன்னம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி அது நடுவர் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். இந்த பாடுபடுத்தாளி இந்த வாழ்க்கை எனக்கு எப்படின்னா போராட்டம்னு சொல்ல முடியும். ஒரு 3 லட்சம் ரூபாய் எல்ஐசில போட்டு இப்ப அந்த பணம் வந்துருச்சு. என் வீட்டுக்காரி சொன்னா எத்தா நீங்க போட்ட எல்ஐசி பணம் வந்துருச்சுன்னா, ஏட்டி நீ கவலைப்படாத, அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உனக்கு எப்படியாவது ஒரு நகை எடுத்தாருன்னு சொல்லிட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என் மூத்த மகா பக்கத்து தெருல விளையாட போயிருந்திருக்கா. அவ ஃப்ரெண்டு பேரு அபின. விளையாண்டுட்டு நேரா அபிப்பிள்ள வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கா. அபிப்பிள்ள அப்பா படத்துக்கு மாலை போட்டு சீரியல் போட்டு படையில வச்சு சுண்டல் வச்சு லட்டெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதை என் மூத்த மகா பொட்டப்புல நின்று குறுன்னு பார்த்துட்டு ஓட்டமுல இருந்து அவ அம்மாட்ட சொல்லுது, ஏமா என் ஃப்ரெண்ட் அபி வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டிருக்கு, சீரியல் போட்டிருக்கு, படையில வச்சிருக்கு, சுண்டல் வச்சிருக்கு, லட்டி வச்சிருக்கு, நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே கேட்காடக்கா. இவ என்னன்னு சொல்லியிருக்கா, என்ன சொல்லணும் அப்படிலாம் சொல்லப்படாமா. இன்னைக்கு 3 நேரம் நம்ம சுட சுட சோறு சாப்பிட்டு இருக்கணும். அதுக்கு காரணமே உங்க அப்பா தான். நம்ம வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கு, அவர் வாழ்க்கை போராட்டமா இருக்கு. நீ உங்க அப்பாவை அப்படி சொல்லப்படான்னு என் வீட்டுக்காரி சொல்லணும்லான்னு சொல்லணும். என் வீட்டுக்காரி சொல்ல அவ கொடுத்து வச்சவா, அவ புருஷன் 5 லட்சம் ரூபாய் எல்ஐசில போட்டு காலகாலத்துல போய் சேர்ந்துட்டான், எனக்கும் வாச்சிருக்கான்னு சொல்லுதால இந்த வாழ்க்கை எனக்கு பூந்தோட்டமா போராட்டமான பட்டாத பாடுன. என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாது. சட்னி வைக்கான நாய் கூட திங்காது பாத்துக்கோங்க. நொங்கு நுரையும் மூக்கு செடி மாதிரி வச்சிருக்கா பாத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்னி அரைக்கா நம்ம அந்த மல்லி இலையில ஒரு சட்னி அரைக்கா பாத்துக்கோங்க. பச்சை பிள்ளை பேண்டு வச்சத மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு பேய் அதை திங்க மாட்டான். சட்னியா அரைக்கா சட்னி என்ன வைக்கானே தெரியல பாத்துக்கோங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு என் வாழ்க்கை போராட்டத்துல போய்கிட்டு இருக்க. இது எப்படி என் வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்ல முடியும்? ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவள நீ வப்பியா, ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவள நீ வப்பியா, தஞ்சாவூர்
பூங்குருவி அல மேலே ஆலே ஆலே மலை மேலே அடியாத்தா பூங்குருவி அல மேலே. நீதிபதி அவர்களே, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த போராட்டமா தான் இருக்கே தவிர பூந்தோட்டம்னு யாரு சொன்னாலும் ஏத்துக்கிட முடியாது. சும்மா மனசுக்கு வேணா வாழ்க்கை ஒரு மணி நேரத்துக்கு பூந்தோட்டமா இருக்கான், மத்த 23 மணி நேரமும் மனிதனுடைய வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கு. நிறைவா ஒரே ஒரு செய்தி, நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல நடந்த சம்பவம். டவுனுக்கு போறதுக்காக லோக்கல் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருந்தேன். எப்பவுமே 50 பேர் இடத்துல 80 பேர் ஏறத்தான் பஸ் வெளியே எடுப்பான், உங்களுக்கே தெரியும். எனக்கு முந்தின சிட்ட ஒரு புதுமண ஜோடி உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் அழகா அவன் மனைவி மீது கைய போட்டு அருமையா உட்கார்ந்துருந்தான். நானும் இப்படித்தான் போட்டிருந்தோம். என்னைக்கு பிரச்சனை வந்து அன்னைக்கே கையை எடுத்துட்டோம். இந்த பேய் என்னைக்கு கையை எடுக்க போறானு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு வயது முதிர்ந்தவர் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு குளிக்காம கொள்ளாம தாடி வச்சுக்கிட்டு அம்மா பிச்சை போடுங்க அம்மா பிச்சை போடுங்கன்ட்டு வந்தாரு. எனக்கு முந்தின சிட்டு இருந்த மாப்பிள்ள டக்குன்னு பைக்குள்ள கையை விட்டா ஒரு 50 ரூபா தாளத்துக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டான். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்மளும் பாண்டிச்சேரி வரைக்கும் பட்டிமன்றத்துக்கு போனோம். ஆனா ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு 5 ரூபா கூட போட்டதில்ல. இந்த புது மாப்பிள்ள டக்குன்னு தூக்கி இந்த பிச்சைக்காரனுக்கு 50 ரூபா போட்டானே. இவன் வாழ்க்கை பெரிய பூந்தோட்டமா இருக்கும் போலுக்க, இவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் போலுக்க. இந்த புது மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு இந்த புது பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் மனசுக்குள்ள நினைச்சேன். அடுத்த செகண்ட் இந்த புது பொண்ணு கொந்தளிச்சிட்டா. ஏ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, 50 ரூபா தாளத்துக்கு பிச்சைக்காரன் போடுதே, நாளைக்கு நம்ம எப்படிடா வாழ்க்கை நடத்த முடியும்னு கேட்டான். ஆக அப்பதான் நினைச்சேன், ஓ இந்த புது பொண்ணாலதான் இந்த பேர் சந்தோஷமா இருக்கான் போலுக்க. இவா வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் வாழ்க்கையே பூந்தோட்டமா இருக்கும் போலுக்க. இவா கிடைக்கிறதுக்கு தான் இந்த புது மாப்பிள்ள கொடுத்து வச்சுக்கணும் மனசுக்குள்ள நினைச்சேன். அடுத்த செகண்ட் அந்த புது மாப்பிள்ள சொன்னா, எட்டி ரொம்ப பீத்திக்கிடாத ரொம்ப பீத்திக்கிடாத, கீழே பிச்சை எடுத்துக்கிது உங்க அப்பம்னு சொன்னானே. ஒரு பொட்ட பிள்ளைய கெட்டி கொடுக்க முன்னாடி ஒரு ஆம்பளை ரோட்டுக்கு வந்துருதானே. அப்ப இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? ஆகவே நீதியுடைய காலத்தினுடைய அருமை கருதி இன்றைய சூழலில் திருமண வாழ்க்கை என்பது போராட்டமே 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 தீர்ப்பு சொன்னா கையில அடக்க மோதிரத்தை உங்களுக்கு தருவேன். கொடுங்க கொடுங்க, உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, கையில வச்சு என்ன மாடல் பார்த்து திரும்ப ஏன்ட்டே கொடுத்துடணும். இதுவரை பேச வாய்ப்படுத்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப செல்வகுமார் பேச்சு அப்படி அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. பேச்சுன்னா அப்படி இருக்கணும். எல்லாரையும் சிரிக்க வச்சார், எல்லாரையும் கலகல கலகலன்னு சிரிக்க வச்சு பட்டி மன்றத்தை அப்படி வெற்றி சமோலியில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டார். பிரமாதமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தையும் என்ன பாடுபடுத்துதான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை. இப்போ அந்த மதுரையில் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, மனைவிக்கு பயப்படாதவர்கள் சங்கம். அந்த சங்கத்தில் பேசுறதுக்கு என்னாச்சு மைக்கு, அந்த சங்கத்தில் பேசுறதுக்கு என்னைய கூட்டு போனாங்க. நான் சொன்னேன், மனைவிக்கு கொஞ்சம் பயப்படுதவன் ஒரு கையை தூக்கு, ரொம்ப பயப்படுதவன் 2 கையை தூக்கு, பயப்படாதவன் மட்டும் கை தூக்காமல் உட்கார்ந்துருந்தேன். நிறைய பேர் 2 கையை தூக்கணும், ஒரு சில பேர் ஒரு கையை தூக்கணும், ஒருத்தன் மட்டும் கை தூக்காமல் உட்கார்ந்துருந்தான். நீதாண்டா மனைவிக்கு பயப்படாத மா வீரன் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்ட பொன்னாடையை கொண்டு அந்த பன்னாடைக்கு போட போனேன். அவன் படாருன்னு கையை தட்டி விட்டுட்டு சொல்லுதான், போன வாரம் என் பொண்டாட்டியை அடித்து அடியில் 2 கையும் தூக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கமுங்கான். ஏன்னா சில வீடுகளில் அந்த அடியை விழுது. என் வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு ஒருத்தி கெட்டின புருஷனை செருப்பை கொண்டு அடிக்கா. என்னக்கா புருஷனை செருப்பை கொண்டு அடிக்கா அப்படிங்க? என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனை கையால் அடிக்கலாமாப்பா, அதான் செருப்பால் அடிக்கான் அப்படிங்க. நான் சொன்னேன், ஒரு குடும்பம்னா 4 இருக்கும், இப்படி புருஷனை அடிக்காதன்னு. அதுக்கு அவ சொன்னா, குடும்பம்னா 4 இருக்கும், இவனுக்கு குடும்பமே 4 இருக்குங்க. வேற அவனை அடிக்காம என்ன செய்வா? செல்வகுமார் வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு ஒருத்தியை போட்டு புருஷங்காரன் அடின்னு அடிக்காம அவன் பொண்டாட்டியை போட்டு. அந்த பிள்ளை ஊரை தூக்கிட்டு போற மாதிரி கத்துது, ஏ அம்மா ஐயான்னு கத்துது. உடனே செல்வகுமார் பொண்டாட்டி ரொம்ப இறக்க சுபாவம், ஏங்க இங்கே இருங்க, அந்த பிள்ளைய போட்டு அவன் அந்த அடியை அடிக்கானே, கொஞ்சம் எட்டி பாருங்களேன். உடனே இவர் சொல்றாரு, நான் எட்டி பார்த்ததுக்கு தான் அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அதனால அமைதியாரு அப்படிங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த குடும்பம் போராட்டமா தான் இருக்கும் அப்படின்னு செல்வகுமார் அழகா பேசியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு திருக்கல்யாணி அக்கா வரணும். ஆனா அலை இப்போது அடங்கும், சற்று நேரத்தில் தொடங்கும். இப்போது விழா குழுவினர்கள் மேடைக்கு வருகிறார்கள். சிறிது நேரம் மேடை அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. வாங்க. நமக்கு அலங்காரியம்மன் கோவில் கொடையானது சீரோடும் சிறப்பும் நடைபெற்று இன்றைய தினம் சிறப்பு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ராமபூதத்தான் அவர்களுக்கு
நம்முடைய கோவில் கபடி தலைவர் பரமசிவனன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். இந்த பட்டிமன்றத்தை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய திரு ராமபூதத்தன் அவர்களுக்கு நம்முடைய கோவில் கமிட்டி தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக நமக்கெல்லாம் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு பி பழனி அண்ணன் சிவந்திபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய காரிதேவசி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். பழனி அண்ணன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். அடுத்ததாக நம்முடைய திரு பி கணேசன் அவர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். கமிட்டி தலைவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். டாக்டர் சிவமுத்து நெல்லை ஆவின் அவர்களுக்கு நம்முடைய காரிதேவசி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். டாக்டர் சிவமுத்து அவர்களுக்கு காரிதேவசி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். திரு எஸ் கந்தன் அவர்களுக்கு நம்முடைய மணி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். கந்தன மேடைக்கு வாங்க. கந்தனன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் திரு சங்கரபாண்டி அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். சங்கரபாண்டி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திரு தண்டாயுதபாணி தபேலா கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய கோவில் கமிட்டி தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கோவிலுக்கு சிறப்பாக ஊழியம் செய்து கொடுத்த அன்பர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். பெயர் வாசிக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லா இருக்கும். திரு சீனி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கந்தனன் அவர்களுக்கு நம்முடைய பழனியன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். திரு சீனி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பழனியன் அவர்கள் நம்முடைய நடுவர் பூதத்தன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். திரு மணியண்ணன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு லட்சுமணன் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு லட்சுமணன். அடுத்து சரவணன் அவர்கள் சரவணன் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பழனிசாமி அவர்கள் இங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். மாரியப்பன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஊரின் சப்பரம் தனிப்பட்ட முறையில் எடுத்து நமது அலங்காரியம்மன் அவர்களின் வீதி உலா வருவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் அருமையப்பா தேசியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கோயிலுக்கு பெரும் உதவியாக இருந்த திரு உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் மேலும் சிறக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் ஊர் சமுதாய தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய ஊர் தலைவர் திரு பரமசிவன் அவர்களுக்கும் எங்களது இளைஞரணியின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது அருமை ஐயா திரு ராமபோதத்தான் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை எனது அருமை மருமகன் பி கணேசன் அவர்கள் போத்துவார்கள். கந்தமாமா அவர்கள் நடுவர் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறார்.
நமது ஊரின் முத்தமிழ் நாடக குழுவின் சார்பாக நமது நடுவர் அவர்களுக்கு நமது செல்வதத்தா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார். முருகன் அவர்கள் முத்தமிழ் கலைமன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார். செல்வகுமார் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. கார்த்திகா மேடம் அவர்களுக்கு பழனி அவர்கள் பொன்னாடை வழங்குகிறார். மோனிஷா மேடம் அவர்களுக்கு செல்வதத்தா அவர்கள் பொன்னாடை போற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல முறையில் பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த எங்களது பட்டிமன்ற நடுவர் பூதத்தான் ஐயா அவர்களுக்கு எங்களது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்துக்கு நல்ல முறையில் தலைமையேற்று பேச்சு கொடுத்த எங்களது செல்வகுமார் சார் அவர்களுக்கு திரு கணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பேச்சாளர் கார்த்திகா மேடம் அவர்களுக்கு எனது அருமை நண்பர் திருமலுடைய அவர்களுடைய மனைவி பொன்னாடை போர்த்துவார்கள். அதற்கு அடுத்தபடியாக மோனிஷா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நண்பர் திருமதி திருமலை பொன்னாடை போர்த்துவார்கள். அதற்கு அடுத்தபடியாக ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தபேலா கலைஞர் தண்டாயுதபாணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மற்றும் எங்களுக்கு நல்ல முறையில் ஒளி அமைத்து கொடுத்த ட்ரிபிள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல முறையில் காவல் பணியாற்றிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது பட்டிமன்றத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஐயா ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்துட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த நடுவர் பட்டிமன்ற நடுவர் பூதத்தான் ஐயா அவர்களுக்கு நமது பழக்கடை சாமி காசிராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். காவல்துறை ஐயா அவர்களை வருக வருக என எங்களது பட்டிமன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நல்ல முறையில் எங்களுக்கு பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த ஐயா பூதத்தான் ஐயா அவர்களுக்கு திருமலை அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். காவல்துறை ஐயா அவர்களுக்கு திரு கணேசன் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். மற்றும் இதற்கு நல்ல முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எனது பேரன் முரளி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. முரளி அவர்கள் காவல்துறை அவர்கள் எங்கிருந்தாலும் உடனேவர். விழா கமிட்டி தலைவர் திரு பரமசிவன் அவர்கள் மேடைக்கு வரும். 5 சமுதாய தலைவர்கள் எனக்கு பேர் தெரியல, அப்படியே வந்துருங்க. 5 சமுதாய தலைவர்கள் கால நேரம் சீக்கிரம் வர வேண்டியதால் 5 சமுதாய தலைவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரவும். 5 சமுதாய தலைவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரவும். இப்பொழுது 5 சமுதாய தலைவர் அவர்களுக்கு ஊர் தலைவர் திரு பரமசிவன் அவர்களுக்கு எங்களது பட்டிமன்றத்தின் சார்பாக கணேசன் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். 5 சமுதாய தலைவர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும். தலைவர் அதுக்கு அடுத்த வாங்க. யாதவ் சமுதாய தலைவர் திரு அருணாசலம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறது. ஆசாரி விஸ்வ சமுதாய தலைவர் திரு குருசாமி நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. வாணிய சமுதாய தலைவர் திரு பிரமநாயகம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பிள்ளைமார் சமுதாய தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அவங்க இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் வாங்க. பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்து ஒரு ஆள் மணி அவர்கள் வருகிறார்கள். மணி வராப்புல. அதுக்குபடியாக எங்களுக்கு அன்றும் இன்று என்றும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கும் எனது சித்தப்பா திரு சண்முகம் முன்னாள் ஊர் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை